மகாபாரதம் ஒரு மறுபார்வை. மகாபாரதம் என்ற பழைய இதிகாசத்தில் ஒரு மகன் தன் தந்தை மறுமணம் செய்து கொள்வதற்காக தன் சிற்றன்ப நுகர்வை தியாகம் செய்கிறான். ஒரு மகள் வில்வித்தை போட்டியில் பரிசாக அளிக்கப்படுகிறாள். ஒரு ஆசான் ராஜ்யத்தில் பாதியை தன் கட்டணமாக கோருகிறார். ஒரு மாணவன் சாதி காரணமாக திரும்ப அனுப்பப்படுகிறான். ஒரு தாய் தன் மகன்களிடம் ஒரே மனைவியை பகிர்ந்து கொள்ள செல்கிறாள். ஒரு மாமனார் தன் மருமகனை கிழவனாகவும் ஆண்மையற்றவனாகவும் இருக்க சாபமிடுகிறார். ஒரு கணவன் தன் மனைவியை இன்னொருவன் மூலம் கருத்தரிக்கச் சொல்கிறான். ஒரு நகரம் உருவாக ஒரு காடே அழிக்கப்படுகிறது. சொத்துக்காக ஒரு குடும்பமே பிரிகிறது. ஓர் அரசன் தன் ராஜ்யத்தை சூதாட்டத்தில் இழக்கிறான். ஓர் அரசி அரண்மனையில் பணிப்பெண்ணாக சேவை செய்கிறாள். ஒரு பெண் தன் கணவனின் பார்வை இன்மையை பகிர்ந்து கொள்ள தானும் கண்களை கட்டிக்கொள்கிறாள். ஒரு ஆணின் ஆண்தன்மை ஓராண்டுக்கு பயனற்று போக வைக்கப்படுகிறது. ஒரு பெண் எல்லோரும் முன் துயில் உரியப்படுகிறாள். ஒரு போர் எல்லா விதிகளையும் மீறி நடத்தப்படுகிறது. புலன் மாற்றத்தால் வெற்றி பெறப்படுகிறது. தோற்றவர்கள் சொர்க்கத்துக்கு செல்கின்றனர். வென்றவர்கள் தன் குழந்தைகளை இழக்கின்றனர். நிலம் இரத்தத்தால் குளிப்பாட்டப்படுகிறது. கடவுளே சபிக்கப்படுகிறார் ஞானம் கிடைக்கும் வரை. நூலாசிரியரின் குறிப்பு: சமூகத்தில் பிராமணர்கள் ஆசான்களாகவும், சத்திரியர்கள் பாதுகாப்பவர்களாகவும், வைசியர்கள் வசதி செய்து தருபவர்களாகவும், சூத்திரர்கள் சேவர்களாகவும் இருந்தார்கள். இந்த சமூகத்தில் உள்ள பல வகை வாழ்க்கைகளில் தங்கள் வாழ்க்கையும் ஒரு அங்கம் என்ற பேதம் காரணமாக மக்களுக்கு தெரிந்திருந்தது. முந்தைய பிரிவுகளில் சூத்திரமாக பிறந்தவன் தற்போதைய பிரிவுகளில் ஒரு வைசியனாகவோ இருப்பான், சத்திரியனாக இருப்பான், ஏன் ஒரு பிராமணனாக கூட இருப்பான், அல்லது ஒரு மிருகமாகவோ ஒரு குன்றாகவோ ஏன் தெய்வமாக கூட இருக்கலாம். ஆக ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை, எல்லாம் சக்கரம் போல் சுழற்றுக்கு உட்பட்டவை. நிரந்தர மாற்றத்துக்கு உட்பட்ட இந்த உலகில் இருத்தல் என்பது எதையும் சாதிப்பதற்கு அல்ல, சிந்தித்து பார்க்கத்தான். வியாசர் வேதத்தை ரிக், யஜு, சாமம், அதர்வனம் என்று 4ஆக பிரித்தார். இந்த மகத்தான பணியை செய்து முடித்துவிட்டு வேத உண்மைகளை உலகில் மூளை முடுக்க எங்கும் சென்று சாதாரண மனிதனுக்கும் எடுத்து சொல்லும் சுவையான கதைகளாக கூற நினைத்தார். தெய்வங்களுக்கு இது மிகவும் பிடித்திருக்கவே அந்த கதையை எழுத விநாயகரை வியாசரிடம் அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் நடுவில் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே போக வேண்டும், அப்போதுதான் அது உண்மையாக கலப்படம் இல்லாமல் இருக்கும் என்றார் விநாயகர். அதற்கு வியாசர், சரி, ஆனால் உங்களுக்கு புரியாதது எதையும் எழுதக்கூடாது என்றார். இப்படி இதெல்லாம் எழுதப்பட்டதோ அது கடவுளுக்கு பிடித்து போயிற்று. வியாசரின் கதை மாந்தர்கள் வியாசருக்கு தெரிந்தவர்களே. எதிரிகளான கௌரவர்கள் உண்மையில் அவருடைய சொந்த பேரன்கள் தான். வியாசர் தன்னுடைய கதைக்கு ஜெயம் என்று பெயர் வைத்தார், அதாவது வெற்றியின் கதை. அதில் 60 பகுதிகள் இருந்தன. அவற்றில் ஒரு பகுதி மட்டுமே வியாசரின் மாணாக்கர் சைம்பாயனர் மூலம் மனித குலத்தை வந்து அடைந்தது. ஆக வியாசர் சொன்னதோ விநாயகர் எழுதியதோ முழுமையாக யாருக்கும் தெரியாது. இந்த வியாசரின் கதை ஒரு கதை சொல்லியிடமிருந்து இன்னொருக்கு போயிற்று. புதிய கதைகள் சேர்ந்து கொண்டன. இதில் முன்னோர், சந்ததியர், ஆசான், மாணாக்கர், சிநேகிதர், விரோதி ஆகியோரின் கதைகளும் சேர்த்து இணைத்து கொண்டன. ஒரு சிறு விதை விருட்சமாக வளர்ந்து கிளைகள் பரப்பியது. முதலில் அது ஒரு கருத்தாக மட்டுமே இருந்தது. பின்னர் அது மாறி வெற்றி கதையானது. விரைவிலேயே எந்த கருத்தையும் சுட்டிக்கொள்ளாமல் மனிதர்களை பற்றி கூறுவதாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதற்கு பாரதம் என்று மறுபெயர் சூட்டப்பட்டது. அதாவது பாரத மனிதர்களை அவர்கள் ஆண்ட பூமியும் பற்றி எழுதப்பட்ட கதை. அதன் விரிவாக்கம் தொடர்ந்து விவரமான வம்சாவளி, சரித்திரம், பூகோளம், ஜோதிடம், அரசியல், பொருளாதாரம், தத்துவம் எல்லாம் அதில் இணைக்கப்பட்டன. பாரதத்தில் 18 அத்தியாயங்களும் 1,00,000க்கு மேற்பட்ட பாடல்களும் சேர்க்கப்பட்டன. இப்படிதான் பாரதம் மிகப்பெரிய மகாபாரதம் என்று, அதாவது இந்திய மக்களின் மிகப்பெரிய கதை என்று அழைக்கப்பட்டது. அர்ஜுனனின் மகன் அரவான் தமிழ்நாட்டில் அரவாணிகளால் வழிபடப்பட்டான். பீமனின் பிள்ளை பர்பரி கட்டு சம்யாஜி என்ற ராஜஸ்தானில் வணங்கப்பட்டான். வங்காளத்தில் வழங்கப்படும் மகாபாரதத்தில் அபிமன்யுவின் மறைவுக்கு பின்னர் திரௌபதி மகளிர் படையை திரட்டிக் கொண்டு சென்று கௌரவர்களை அழித்ததாக சொல்லப்படுகிறது. கேரளத்தில் வழங்கப்படும் மகாபாரதத்தில் தெய்யம் ஆட்ட கலைஞர்கள் கௌரவர்கள் ஒரு மந்திரவாதியை பிடித்து பாண்டவர்களுக்கு எதிராக சூனியம் வைக்க முயல
அதை மந்திரவாதியின் மனைவி எப்படி கௌரவர்களுக்கு எதிராக திருப்பிவிடப்படுகிறார் என்று நிகழ்த்தி காட்டுகிறார்கள். எண்ணற்ற புதிர்களும் நிலையான உண்மையும் இதில் புதைந்து கிடக்கிறது. யார் இவற்றையெல்லாம் பார்க்கப் போகிறார்கள்? வர்ணனுக்கு 1000 விழிகள், இந்திரனுக்கோ 100, எனக்கோ 2. இந்த மகாபாரதம் 18 பருவங்களை உள்ளடக்கியது. 1. ஆதி பருவம். அதில் பாண்டவர்கள் இந்திரபிரசத்தில் சாம்ராஜ்யம் அமைப்பது குறித்த கதை. 2. சபா பருவம். சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தங்கள் சொத்துக்களை இழத்தல். 3. வனப்பருவம். 12 ஆண்டுகள் காட்டில் வசித்தல். 4. விராட பருவம், விஞ்ஞானவாசம். 5. உத்தியோக பருவம், அமைதிக்கான தூது. 6. பீஷ்ம பருவம், முதல் 10 நாள் போர் பகவத்கீதை உட்பட. 7. துரோண பருவம், அடுத்து 5 நாள் போர். 8. கர்ண பருவம், அடுத்த 2 நாள் போர். 9. சல்லிய பருவம், 18ஆம் நாள் போர். 10. சௌத்திகா பருவம், 18ஆம் நாள் தாக்குதல். 11. ஸ்ரீ பருவம், விதவைகளின் அழுகுரல். 12. சாந்தி பருவம், அமைதி குறித்த உரை. 13. அனுசாசன பருவம், அமைப்பு குறித்த உரை. 14. அஸ்வமேத பருவம், பாண்டவர்களின் ஆதிக்கம். 15. ஆசிரம பருவம், மூத்தவர்கள் ஓய்வு. 16. மௌசல பருவம், கிருஷ்ணகுலம் முடிவு. 17. மகாபிரஸ்தானிக பருவம், பாண்டவர்களின் ஓய்வு. 18. ஸ்வர்க ஆரோணிக பருவம், இந்திரலோகத்தில் யுதிஷ்டன் சந்திக்கும் சவால். கடைசியில் இணைப்பாக ஹரிவம்சம், ஹரியின் ஆரம்பகால வாழ்க்கை. இந்த 18 பகுதிகளில் முதல் பகுதி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான பகையை சொல்கிறது. அடுத்த வந்த 3 போருக்கு தயார் செய்வது குறித்து எழுதப்பட்டவை. பின்னர் வரும் 6 பகுதிகளும் போரை விரிவிக்கின்றன. தொடர்ந்து வரும் 8 பகுதிகள் போருக்கு பின் எழும் உணர்ச்சிகள், பொருள் சேதம் மற்றும் ஆன்மீக பாதிப்புகளை கூறுகின்றன. இந்த இதிகாசம் 1,00,000 பாடல்களை கொண்டது. எனவே கிரேக்க காவியங்களான இலியட், ஒடிசி இரண்டும் சேர்த்தாலும் இதுவே நீண்டது. இந்து கலாச்சார வழக்கத்தில் மனித வாழ்க்கைக்கு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற 4 அம்சங்கள் வலியுறுத்தப்படுகின்றன. அதாவது சமூகத்தில் இயங்குவது, பொருளாத விஷயங்களை கவனிப்பது, இன்பகரமான கேளிக்கையில் ஈடுபடுவது, ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வது என்பவை. மகாபாரதம் வழியாக வியாசர் மனித வாழ்க்கையின் இந்த 4 அம்சங்களையும் கவனம் செலுத்தி இதை ஒரு முழுமையாக காவியமாக படைத்திருக்கிறார். தர்மமென்றும் வெல்லுமே.